வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிஎன்எல்ஏ 2026 சம்மந்தமான நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த சேனலில் இருக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்டை வந்து மேக்ஸிமம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னாலும் இந்த வீடியோவில் உங்களுடைய டவுட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம். அல்லது நிறைய பேர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஒரே மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி கூட உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த லேட்டர் என்ட்ரி சம்பந்தமா உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி பார்க்கிறது. சரியா? டிஎன்எல்ஏல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த ஷெட்யூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 15/7/2026 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி பார்க்கறது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல என்னென்னலாம் வரும் அதை பத்தியான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து அதை பத்தி தெளிவாக சொல்ல போறேன். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஷெட்யூல் அப்படிங்கிறதுலாம் அவங்க சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து 15/7/2026 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து 15ஆம் தேதி மேக்ஸிமம் ரிசல்ட் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக விடுறதுக்கு வாய்ப்புகள் காலையிலேயே கூட விடலாம் அல்லது சாயந்தரம் கூட விடலாம். சரிங்களா? அதனால கண்டிப்பாக மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் 15ஆம் தேதி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து விட்டுருவாங்க. சரிங்களா? அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த TNLA.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா யூசர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க அப்ளிகேஷன்லாம் அந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த யூசர் லாகின் மூலியமா போய் உங்களுடைய உங்க சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை ஆயிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ அந்த இதுல இந்த யூசர் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். உங்களுக்கு அந்த உள்ள போறதுக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு ரெண்டையும் கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் நீங்க வந்து அந்த பார்த்துருப்பீங்க. வெரிஃபை சர்டிபிகேட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க. சரிங்களா? யார் யாருக்கெல்லாம் இந்த சர்டிபிகேட் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து மேக்ஸிமம் இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்களுடைய நேம் வந்து கண்டிப்பா இன்க்ளூட் ஆகும். சரிங்களா? அப்படி வந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் வந்திருக்கும். வெல்கம், உங்களுடைய பேர் பக்கத்துல வந்திருக்கும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு நேரா பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறதுக்கு நேரா உங்களுடைய இந்த லேட்டரல் என்ட்ரி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதுக்கு அப்ளை பண்ணதுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து அங்கே பிரிண்ட் ஆயிருக்கும். இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மெயில் ஐடி, நீங்க அந்த அப்ளிகேஷன்ல என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி வந்திருக்கும். டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்க எப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து போட்டீங்க அப்படிங்கிற அந்த டேட். சரிங்களா? அப்ளை பண்ணி அமௌண்ட்லாம் பே பண்ணி எல்லாமே பண்ணது என்னைக்கோ அந்த டேட் வந்து அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது அதில் பிரிண்ட் ஆயிருக்கும். கம்யூனிட்டி, உங்களுடைய கம்யூனிட்டி. சரிங்களா? பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது அதில் பிரிண்ட் ஆயிருக்கும். யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் உங்களுடைய டிப்ளமோல உங்களுக்கு கொடுத்த டோட்ல கொடுத்த ரெஜிஸ்டர் நம்பர். சரிங்களா? யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது டோட் மூலியமா வந்த ரெஜிஸ்டர் நம்பர் அந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டா பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேர் தானா, உங்க அப்ளிகேஷன் நம்பர், மெயில் ஐடி, டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, ஜெண்டரா மேலா ஃபீமேலா, கம்யூனிட்டி வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பரு கரெக்டா பார்த்துக்கோங்க. ஏன்னா மாறிடுச்சு அப்படின்னா உங்களுடைய லாகின்ல வேற யாராவது ஒருத்தரோட டீட்டெயில் வந்து வந்துற போது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல தான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா சிஜிபிஏ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிஜிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை எல்லாமே புதுசா வந்து எல்லாமே கிரேடு சிஸ்டம் கொண்டு வந்து கிரேடு சிஸ்டத்துல சிஜிபிஏ குமுலேட்டிவான கிரேடு எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஸோ உங்களுடைய கிரேட் உங்களுக்கு இப்போ கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா பார்த்தீங்கன்னா கம்பைன்டு கிரேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லாமே இருக்கும். மார்க் இண்டிவிஜுவலா நீங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்கின மார்க்கும் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ல நீங்களுடைய கிரேட் எவ்வளோ எல்லா டீட்டெயிலும் அந்த இதுல இருக்கு. அதே மாதிரி மேல டாப்ல ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா சிஜிபிஏ, உங்களுடைய குமுலேட்டிவான சிஜிபிஏ எவ்வளோ அப்படிங்கிறதும் மேல டாப் ரைட் சைடுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல அந்த இதுதான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த ஏன்னா இந்த இடத்துல என்ன கொடுக்க போறாங்க, ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் இந்த மாதிரி கிரேட் பேட்டர்ன்லாம் வருது. ஸோ அதனால அங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அங்க இருக்கிற மார்க்
இந்த சிஜிபிஏவும் இந்த கட் ஆஃப் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் சிஜிபிஏ இல்லை சார் வேற இருக்கு அப்படின்னா வேற என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான மார்க்கே போட்டு வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து அந்த சிஜிபிஏல ஏகப்பட்ட பேர் 10னே வராங்க அப்படிங்கிறதுனால அதுக்கு பதிலாக வந்து மார்க்கனுடைய டோட்டல் ஓவரால் பர்சன்டேஜ் இருந்து எடுத்து போடுறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா கூட சரிங்களா. அதனால என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சிஜிபிஏ போட்டிருக்காங்களா இல்லை மொத்தமா எல்லா மார்க்கையும் கூட்டி மொத்தமா எத்தனை சப்ஜெக்டோ அத்தனை சப்ஜெக்டால் டிவைட் பண்ணா வரக்கூடிய பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல வருதாங்கிறத பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இந்த ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் 2 ரேங்க் இருக்கும். இந்த ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லயும் நீங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஓவரால் ரேங்க். ஒரு 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 230னா இந்த 1000 பேர்த்துல 230வது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது உங்களுடைய கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவதா இருக்கீங்க. அந்த 1000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுல கம்யூனிட்டி மொத்தமா சேர்த்து 230வது ரேங்க்ல இருக்கீங்க. உங்களுடைய கம்யூனிட்டியில ஒரு இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியில நீங்க இந்த இடத்துல ரேங்க் அந்த அந்த 230க்குள்ள உங்களுடைய கம்யூனிட்டியில எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்க எத்தனாவது ரேங்க். சப்போஸ் ஒரு 50வது ரேங்கா இருக்கலாம் அல்லது 20வது ரேங்கா இருக்கலாம் 30வது ரேங்கா இருக்கலாம். இது கம்யூனிட்டி ரேங்க்ல சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறது மொத்தமா அப்ளை பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்லயும் நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க. கம்யூனிட்டி ரேங்க்னா உங்க கம்யூனிட்டியில நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத மட்டும் எப்படி வருது அப்படிங்கிறது நாளைக்கு நீங்க வந்து இந்த ரேங்க் லிஸ்ட் பார்க்கும்போது வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. சரி ஓகே, இதுதாங்க ரேங்க் லிஸ்ட் பார்க்கறதுக்கு உண்டான இது. ரேங்க் லிஸ்ட் வந்து என்னென்னலாம் இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போன வருஷம் வந்து கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ். ஸோ இதே தான் மேக்ஸிமம் வந்து இந்த தடவை கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பட்டன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸ் சரிங்களா. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, சரியா இல்லை அப்படின்னா 16, 17 ஒரு 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஓகே, இவ்வளோதாங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா. சரி, நெக்ஸ்ட் நம்ம இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டர் என்ட்ரி சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் எதெல்லாம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னென்ன இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிஜி எம்ஐடி கேம்பஸ் ஏசிடி கேம்பஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்க்காம இருக்கிறவங்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்து உங்களுக்கு நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.